எல்லாரும் பாட்டி கதை கேட்டிருப்பீங்க. இப்போ பலகார கதை என்னன்னு கேட்கலாமா? நான் வந்து மலேசியாவில் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரரு ஒரு விஷயமா ஊருக்கு போயிருந்தார். ஊருக்கு போயிட்டு வரும்போது பலகாரம் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். எது வாங்குறதுன்னு தெரில, டைமும் இல்லை அவருக்கு. கடைசி வந்து நம்ம ஊரில் பலகார பெட்டி தான் இப்போ ஃபேமஸ் ஆச்சே, சரி அதே ஒன்று வாங்கிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் அதை வெப்சைட்டில் போய் போட்டால் எப்போ வரும், எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. சரின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்விக்கியில் பார்த்தா ஸ்விக்கி ஜொமேட்டோலேயே நம்ம ஊரில் பலகார பெட்டி கிடைக்குதுங்க. அப்புறம் என்ன, போடுற ஆர்டருன்னு போட்டார். போட்டு ஒரு மணி நேரத்துலேயே வீட்டுக்கு வந்துருச்சு எல்லாம். நாங்கள் வந்து தமிழ்நாடு பலகார பெட்டி போட்டிருந்தோம். எல்லா ஸ்வீட்டும் காரமும் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தரமாக இருந்தது. சாப்பிட டேஸ்ட் அற்புதமாக இருந்தது. நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள். ஊரில் இருக்கிறவங்க, ஃபாரின் போகிறவங்க, திடீர்னு நம்ம வந்திருக்கோம், பலகாரம் ஏதாவது வாங்கிட்டு போகணும், எமர்ஜென்சியாக என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்க, வீட்டில் இருந்த மேனிக்கே இதை ஆர்டரை போட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். பாருங்கள், மைசூர் பாக்குலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. கருப்பட்டி மைசூர் பாக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு ஊர்லேருந்தும் அவங்களே ஃப்ரெஷ்ஷாக நமக்கு அந்த பாரம்பரியத்தோடு கொடுக்குறாங்க. நாங்கள்லாம் சாப்பிட்டோம், ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட்டு ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஊரில் பலகார பெட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கும் கமெண்ட்டில் போடுங்க. நானும் பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்வீட்டு காரத்தை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.